வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். கர்மான்னா என்னங்க? அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அரசருக்கு வீதி உலா போகணுன்னு ஒரு ஆசை. திடீர்னு கிளம்பிட்டார். வாங்க நம்ம எல்லாருமே வீதி உலா போகலாம். அமைச்சர்களுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த இடத்துல அரசியல் இல்லை, எந்த விஷயமும் பேச முடியாது, அரசர் எப்படியும் ஜாலியாக தான் பேசிட்டு வர போகிறாரு அப்படின்னு அவங்களும் சந்தோஷமாக கிளம்பிட்டாங்க. அரசரும் வீதியுலா வரும்போது சுற்றிலும் பார்த்து ஒவ்வொரு இடத்த பார்த்து மந்திரிங்க கிட்ட ஜாலியாக பேசிட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. யானை இப்போது வீதியுலா கடை வீதி வழியாக வருது. கடை வீதியை பார்த்ததுமே ஒவ்வொரு கடையாக பார்த்து அரசர் ரசிக்கிறாரு. இந்த இடத்த கொஞ்சம் இன்னும் விரிவாக்கம் பண்ணணும், இதை இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அங்கே ஒரு சந்தன வியாபாரி அங்கே சந்தன வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தான். அவனை பார்த்ததுமே திடீர்னு அரசருக்கு ஒரு விதமான கோபம், எரிச்சல், அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாதுன்ற ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து அமைச்சரை பார்த்து, நான் உடனே அரண்மனைக்கு போகிறேன், நீங்கள் எல்லோரும் அங்கே வந்துடுங்க. அமைச்சருக்கு கேள்வி கேட்குறதுக்கு பயம். அரசர் எவ்வழியோ அமைச்சரும் அந்த வழி தான். பின்னாடியே ஓடி வந்துட்டார். மெதுவாக போய் அரசர்கிட்ட, ஏதாவது வெளிநாட்டிலேருந்து தகவல் வந்திருக்கா அரசே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு அரசே இந்த கோவம் அப்படின்னு கேட்குறாரு. என்னவோ தெரியல, அந்த கடைக்கிட்ட வந்தவனே என் அறியாமல் ஒரு கோவம், அவனை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு, இதெல்லாம் தான் எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, கிளம்பி வந்துட்டேன். அரசே, எனக்கு புரியல, அவன் ஏதாவது உங்களுக்கு செய்கை காமிச்சானா? இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது பகை இருக்கா? ஒருத்தன் பகை வச்சுட்டு என் நாட்டிலே வாழ முடியுமா, அதுவும் என்கிட்ட அப்படின்னு அரசர் கேட்டார். அப்போ எதனால் உங்களுக்கு அத்தனை கோபம் வந்துச்சு? உனக்கு எப்படி தெரியும்? இல்லை உங்கள் முகத்தை பார்த்தேன், முதல்ல இருந்த மகிழ்ச்சி அந்த கடைக்கிட்ட வரும்போது இல்லை. உண்மைதான், எனக்கு அவனை அந்த இடத்துலையே வெட்டி போடணும், இல்லைன்னா உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமான எண்ணம். அவன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கல அப்படின்னவனே அமைச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கீங்களா? பாவையா, இது வரைக்கும் நான் அவனை பார்த்தது கூட இல்லை, அவன் என்கிட்ட பேசுனதும் இல்லை, அவன் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னார். நமக்கும் சில நேரம் இந்த மாதிரி சில ஆட்களை பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு நினைவுக்கு வரும், கோபம் வரும், திடீர்னு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது, இதெல்லாம் நடக்கும். இந்த அரசருக்கும் இப்படி தான் நடந்தது. இவர் சைலண்ட்டாக விட்டுட்டார். இப்போ இந்த அமைச்சருக்கு மாத்திரம் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை. நேராக ஒரு மாறு வேஷம் போட்டுட்டு அந்த சந்தன வியாபாரிக்கிட்ட போயிட்டார். என்னப்பா, வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா? அருமையாக நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல ஆசை தான். எங்கெங்க, ஒரு நாளைக்கு சின்ன துண்டு போனாலே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்பா அப்போ இந்த கடையை நடத்துகிறேன்? நாங்கள் பரம்பரையாக தெரிஞ்ச தொழில் இது தான், அதனால் இதை செஞ்சிட்ருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்களுக்கு கூட ஒரு வேளை சரியான சாப்பாடு என்னால் போட முடியல. ஓ அப்படியா, சரி ஏதாவது மாற்றி யோசிச்சுப்பாரு. மாற்றி யோசிக்க வழியே இல்லைங்க. நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவரா? இல்லை வெளியூரை சேர்ந்தவன். அப்படின்னா உங்ககிட்ட உண்மையே சொல்லலாம். இந்த நாட்டு மன்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் எப்போ இறக்குறாரோ அப்போ தான் எனக்கு முடிவு காலம். என்னையா சொல்கிற? மன்னருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாம், அவர் இறந்தார்னா அவரை எரிக்க சந்தனக்கட்டை நிறைய தேவைப்படும். எல்லா நாட்டில் இருந்தும் மன்னர்கள் இங்கே வந்து தான் சந்தனக்கட்டையை வாங்குவாங்க. ஒரே நாளில் என்னுடைய நிலைமையே மாறி போயிடும். அதனால தான் நான் அந்த ஆசையை மனசில் வச்சிட்ருக்கேன். இங்கே எங்கேயாவது சொன்னேன்னா என்னை அழிச்சிருவாங்க. நீ வெளியூருக்காரன்றதுனால உங்கள்கிட்ட சொன்னேன். நான் வெளியூருக்காரன் தான், அரசனை தான் பார்க்க போகிறேன், ஒரு வேலை விஷயமா. அப்படியா, சரி சரி அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அமைச்சர், சரி எனக்கும் சில சந்தனக்கட்டைகளை கொடு, அரசர்கிட்ட கொடுத்து அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. இவனும் சில நல்ல சந்தனக்கட்டைகளை கொடுத்து அனுப்பிச்சான். இந்த அமைச்சரும் அரசர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து,
அரசே, இதோட மனத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது எந்த கடையில் வாங்கினேன்? நீங்கள் கோபமாக வந்தீங்களே அந்த கடையில் தான். நான் வாங்கலை, அவன்தான் கொடுத்தான். உங்களை காலையில் பார்த்தானா அரசர் ஏதோ மன வருத்தத்தோடு இருக்கார். அவரை பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கட்டையை நான் அவருக்கு பரிசாக கொடுத்ததா சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்து அமிச்சான். அதை தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். பாரியா, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான். இவனை நான் அந்த இடத்துல கொண்டு இருந்தா எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும். நல்ல வேலை நீ போனதுனால எனக்கு அவனுடைய நல்ல குணம் தெரிஞ்சுது. பாவம் நல்லவன் போல இருக்குது. சரி, நான் சில பொற்காசுகளை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் பரிசு கொடுத்ததா அவனுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டார். ஏன்னா எனக்கு அவன் மேலே ஏன் கோவப்பட்டோன்ற வருத்தம் மனசில் இருக்குது அப்படின்ட்டார். இவனும் அந்த அரசர்கிட்ட இருந்து தங்க காசை வாங்கிட்டு போய் அந்த சந்தன வியாபாரிக்கு கொடுக்குறான். சந்தன வியாபாரிக்கிட்ட கொடுக்கும்போது சொல்கிறான், அரசர் உனக்கு அன்பளிப்பாக அதை கொடுக்க சொன்னார். அதோடு மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, அதை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்ல சொன்னார். அவனுக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. எவ்வளோ நல்ல அரசர், இவர் நிச்சயம் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்தவித உடல் கோளாறும் ஏற்படக்கூடாது. நான் வருத்தமாக இருக்கிறத எவ்வளோ அழகாக புரிஞ்சுட்டு உதவி செஞ்சார். இந்த மாதிரி அரசர்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னா அரசர்கிட்ட அவன் இதை பற்றி சொன்னான். உங்களை அவன் எதுவுமே சொல்லலை, சந்தோஷமாக தான் நினச்சான், மகிழ்ச்சியாக இருந்தான், அந்த காசை மகிழ்ச்சியோடு வாங்கிட்டான். இது கதை தாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். கர்மான்றது நம்ம எண்ணத்தில் நம்ம அடுத்தவங்க மேலே என்ன நினைக்கிறோன்றதை பொறுத்து தான் நடக்குது. இப்போது இந்த வியாபாரி அரசர் எப்போ இறப்பாருன்னு சதா நினைக்கிறதுனால அரசரோட மனசில் இவனை கொல்லணுன்ற அந்த கொடூரமான எண்ணம் தானாகவே உருவாயிடுச்சு. எப்போவுமே நம்ம எண்ணங்க தான் அடுத்தவங்களுடைய எண்ணத்தை மாற்றும். நம்ம மனசில் நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா எதிராளியும் நல்ல எண்ணத்தோடவே நம்மக்கிட்ட அணுகுவான். நம்ம மனசில் கோபமோ ஆத்திரமோ இருந்துச்சுன்னா எதிராளி கண்ணுக்கும் அதே மனசில் பதிஞ்சு அவங்களும் தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய மனசுலேயும் ஒரு வேதனை இருக்கும், வருத்தம் இருக்கும், ஒரு சோகம் இருக்கும். இதோடு தான் நம்ம கோயிலுக்கு போவோம். ஆனால் அதே கோயிலேருந்து திரும்பி வரும்போது நம்ம முகத்தை பாருங்களேன், எத்தனை சாந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு காரணமும் இருக்குங்க. அங்கே நம்ம எப்படி போகிறோமோ அந்த மாதிரி இல்லாமல் உண்மையான மனசோடு கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டுற நிறைய நல்ல உள்ளங்க அந்த கோயிலில் இருப்பாங்க. யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த எண்ண அலைவரிசை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கும். நம்ம கிட்ட இருக்கிற தீய குணம்லாம் அப்படியே போய் அந்த நல்ல எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். அதனால தான் நம்மளுடைய சோகம் மறைஞ்சிடுது, நம்மளுடைய ஆத்திரம் குறையுது, நம்மளுக்கு நல்ல எண்ணம் வருது. இதனால் முகத்தில் நிதானம் ஒரு பொலிவு தருது. எப்போவுமே நம்ம எண்ணம் தாங்க நம்மளை மாற்றோம். சில நேரம் நம்ம சிலரை அழிக்கணும்னு நினச்சி எப்போவும் அவங்க சிந்தனையாகவே சுற்றிட்டுருப்போம். இதனால் நம்மளுக்கு அவங்களையும் அழிக்க முடியாது, நம்ம தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டுவோம். இதில் கடவுளை வேற குறை சொல்லிகிட்ருப்போம். இனிமேட்டு நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணமும் மாத்திரம் வச்சுருங்க, நல்லா இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.